உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல நான் சொல்ல இந்த இடத்துல நான் இப்ப நிக்கிறேன்னா அது காரணம் எங்க அண்ணன் தான். சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போகும்போது கூட எங்க அண்ணன் எங்க எல்லாத்தையும் தோல்ல தான் சுமந்து கூட்டிட்டு போவார். அப்படிப்பட்ட ஒரு ஒண்ணு எங்க மேல உள்ள பாசத்துல இல்ல. அப்பா அம்மா பஸ் கொடுத்த காசை ஆட்டைய போடுறதுக்கு இதை வாயடிச்சு போக வைக்கிறதா? அசிங்கமா இருக்கு. எங்க அண்ணன் வானத்தை போல மனம் படைச்சவர் இல்ல அப்படின்னு நினைப்பீங்க. எங்க அண்ணன் பூமியை போல. புரியல. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகும்போது காலேஜ் ஃபீஸ் எங்க அண்ணன் தான் கட்டுவாரு. தம்பி தம்பி பார்ட் டைம் வேலைக்கு போய் எவ்வளோப்பா சம்பாரிச்சு வச்சிருக்க? அண்ணா 20,000 ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அது அண்ணனுக்கு அனுப்புறியாப்பா? அண்ணா காலேஜ் ஃபீஸ் நான் கட்டிடுறேன், அனுப்புப்பா. விட மாட்டான் போல. அனுப்பிட்டேனே. உன்னோட காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ? காலேஜ் ஃபீஸ் 15,000 ரூபாய். சரிப்பா. அண்ணா மிச்ச காசு 5,000 ரூபாய். அண்ணன் எடுத்துக்கிறேன்ப்பா. வவ்வாலுக்கு பொட்டு வச்ச மாதிரி இவ வேற. மொத்தத்தில் எங்க அண்ணன் அவருக்காக வாழல், எங்களாலதான் அவர் வாழ்றாரு. சரி, யாருமே இல்ல. இந்த சீனாச்சு என்ன உண்மை இல்ல? என்ன பண்றீங்க? ஒண்ணு தம்பி, விளையாட்டு செய்திகள் படிச்சுட்டு இருந்தேன். வாழ்க்கையே விளையாட்டா போச்சு. அண்ணா எனக்கு ஒரு ஆசைண்ணே. சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைண்ணே. தம்பி, அண்ணனே நமக்காக தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு. அப்படி எனக்கு என்ன வயசாச்சு? சின்ன வயசுன்னு சின்ன வயசு பசங்க எல்லாம் உங்களை அப்பான்னு கூப்பிடுற வயசாயிடுச்சுண்ணே உங்களுக்கு. இங்க பாருங்க தம்பி, தம்பி படிச்சு முடிக்கட்டும், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், அப்புறமா பண்ணிக்கலாம். நீ பாத்துப்பா. அப்புறம் உனக்கு என்ன, ஊர்ல மாமா பொண்ணு இருக்கு, ஆல்ரெடி பேசி வச்சிட்டீங்க. உனக்கு கல்யாணம் முடிஞ்சக்கப்பதான் எனக்கு அந்த கேள்ட்டு பையன் பார்க்கவே ஆரம்பிப்பா. அதானே தம்பி, எனக்கு ஏதோ கல்யாண ஆசை வந்த மாதிரி இல்ல, உங்களுக்கு தான் ஏதோ கல்யாண ஆசை வந்த மாதிரி இருக்கு. அப்படி இல்லைண்ணே, அதுக்கு முன்னாடியே தம்பி கல்யாணம் பண்ணா ஊரு தப்பா பேசுன. உன் காது படவே நீ ஒரு மொட்டை பையன், வேஸ்ட், தண்டம், அப்படி இப்படின்னு பேசுவாங்கண்ணே. தம்பி, எனக்கு என்னமோ ஊர் ஏதோ பேசுற மாதிரி இல்ல, நீதான் என் காது பட கிட்ட கத்தி சொல்ற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நம்ம மாமா கிட்ட பொண்ணு கேட்டுருவோம். மாமா கிட்ட? தம்பி, மாமா கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டுருவோம். அண்ணா என்ன பொண்ணு வீட்டுல கேட்டுக்கிட்டு, அது சின்ன வயசுல மாமா ஓகே சொல்லிட்டார்ல, அவ்வளவுதான். இல்லப்பா, மாமா சொல்லும் போது எனக்கு சின்ன வயசா இருந்தா பரவாயில்ல, மாமா சொல்லும் போது மாமாவுக்கே சின்ன வயசு. அதான் என்னப்பா தும்புண்ணே. இப்ப அவ வேற வளர்ந்துட்டா, அதான் சத்தியமா சொல்ல மாட்டா. என்னப்பா? இல்லண்ணா, வளர்ந்துட்டா உனக்கு தான். அப்புறம் என்ன, உடனே போன் பண்ணி கேட்டுருவோம். போன்ல அதை பத்தி பேசினா சரிப்பட்டு வராதுப்பா, நம்ம நேர்ல போய் பேசுவோம். அண்ணே வேணாண்ணே, சொல்றது கேளுண்ணே. நீ நேர்ல போனா உன் மூஞ்ச பார்த்து வேணான்னு சொல்றானே. போன்லயே ஓகே பண்ணி முடிச்சிருவோம். முடிஞ்சா தாலி கட்டுக்கிட்டு போன்லயே வச்சுக்கலாம். இல்லப்பா, எனக்கு என்னமோ நேர்ல போய் பேசினாதான் சரிப்பட்டு வரணும்னு தோணுது. சரி,
வா. ஆக மொத்தம் உனக்கு ஆகாது, எனக்கு ஆகாது, நம்ம அண்ணனுக்கு ஆகாது. வந்து தொலை போ. என்னப்பா இப்படி பேசுற? டேய் வாடா, சொல்ற போறேன். இப்படி பேச நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. என்னமோ மாமா மாமா. ஏன் மாமா மேலதான் தேடுவியா, கீழே தேட மாட்டியா? அப்படியா மாமா? அவ்வளவு கீழே இல்ல, வேணாப்பா. இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க அம்மானு சொல்லாம மாமானு சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க? ஐயோ, அவர் பிச்சை கேட்டுலாம் வரல, பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? ஆமா. யார் நீங்க? என்ன இப்படி கேட்டா? கேளுங்க. நான் தான் உன் முறை பையன். எது முறை பையனா? முறைச்சிட்டே இருப்பீங்களா? இல்ல, அண்ணன் உங்களை முறைக்கல, அண்ணன் உங்களை ரொமான்டிக்கா பாக்குற. ஆமா ஆமா. அப்பா எங்கம்மா? அப்பா கேரக்டர் பண்ணலாம் ஆள் இல்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இல்லம்மா, நான் தான் உன சின்ன வயசா தூக்கி வளர்த்த முத்து மாமா. அப்பவே அப்பா சொல்லுவாரு, என் பொண்ணு மீனாவ பெரியவளாயிட்ட பிறகு நீ தான் கல்யாணம் கட்டிக்கணும்னு. அதாம்மா பொண்ணு கேட்டு வந்தோம். அப்பா அப்பவே சொன்னாருன்னா நீங்க அப்பவே வந்து கேட்டிருக்கணும்ல. என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, அதனாலதான். ஏமா இப்ப என்னாச்சு? எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஒண்ணும் இல்லைங்க, அதோ வர. பாத்தியடா தம்பி, இந்த அண்ணன் பண்ண காரியத்தை. கல்யாண வீட்டுக்கு போனா மொய் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்துக்கும் போகாம இப்படி பண்ணிட்டாரு. அப்பவே கல்யாண வீட்டுக்கெல்லாம் போயிருந்தா இப்படி நடந்திருக்குமா? இந்த கல்யாணம் நடக்கும் போது நான் போய் தடுத்திருக்க மாட்டேன். என்ன அண்ணனோட ஃபீலிங்ஸ் வேணாமா? சரிப்பா, நல்லா இருங்கம்மா. அவங்க நல்லாதான் இருப்பாங்க, நீ போ. பட்டாசா வெடிக்குது. ஆனா உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா. ஏண்டா நீ அவன மாதிரி பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா? ஆனா அது எப்படின்னா கரெக்டா சொல்ற. ஏய், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறியா? ஒரு பேடப்பா, நானே டிப்ரெஷன்ல இருக்கேன். ஆனா நீ என்ன கூவாத்து பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி இவ்வளவு கேவலமா மூஞ்சி வச்சு டிப்ரெஷன்ல உட்காந்துருக்க? அண்ணே நான் சொல்றேன் அண்ணே, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணலன்னு அவருக்கு பார்க்க வச்சு இந்த பொண்ணு பார்க்க போயிருந்தோமா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அச்சோ, அப்புறம் என்ன, அந்த வீட்டுல குழந்தைதான். ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? அவன் புருஷ கையில தான் இருக்கு. ஏண்டா உங்க அண்ணனே டிப்ரெஷன்ல இருக்கு, உங்களுக்கு சிரிப்பு போங்கடா. இந்த மாதிரி லைஃப்ல நடக்கிற எல்லா நல்ல விஷயமும் எங்க அண்ணனாலதான் கெட்டு போகும். இப்ப கூட எங்க அண்ணன் நான் அவரை பத்தி பெருமையா பேசுறேன்னு நினைச்சிட்டு எதிர்பார்த்துட்டு ஓரமா நின்றுட்டு இருக்காரு. நான் படிச்சு இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கேனா அதுக்கு காரணம் எங்க அண்ணன். இதுக்கு கை தட்டுறதா வேணாமா? இல்ல, எங்க அண்ணன் கிடையாது. இல்லையா? அப்ப தட்டுக்குப்பா. இவங்கதான். இப்ப தட்டி தொலைவோம். எந்திரிமா, இவங்கதான் என் ஆளு. ஒரு 2-3 வார்த்தை அவங்களும் பேசணும்னு ஆசைப்படுறேன். டைலாக் ஞாபகம் இருக்காமா? வாமா. சின்ன வயசுல இருந்து இவருக்கு நடந்த எல்லா நல்ல விஷயமும் இவன் அண்ணன் புடுங்கிட்டான். ஆனா நான் அப்படி இல்லை. நான் எங்க வீட்டுல நல்லாதான் வளர்ந்தேன். அதனால அவங்க அண்ணன் புடுங்கின எல்லாத்தையும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் நான் செஞ்சதை பெருசா நம்பி என்ன பாராட்டுறீங்க. ஆனா நான் ஏதாச்சும் கொடுக்கணும்னா யாராச்சும் ஒருத்தவங்க புடுங்கணும்ல. புடுங்கணுமா? அதனால இந்த பாராட்டு எல்லாம் அவங்க அண்ணனுக்கு போய் சேரும். என்ன பேசுறான்னு தெரியல. அழாதீங்க, அழாதீங்க.